யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வெய்ய காலத்துல நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். யூரினரி இன்ஃபெக்ஷன். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா என்ன? அதாவது எப்படி நமக்கு சளி பிடிக்கும் போது தொண்டையில வலி, எரிச்சல், செவந்து போதோ, அது மாதிரி மூத்திர தாரையில வலி, எரிச்சல், செவந்து போறதுக்கு பேரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது ஏன் ஏற்படுது? சேம் லைக் தொண்டையில பாக்டீரியல் தொற்றுல எப்படி ஆரம்பிச்சு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருதோ, அதே போல தான் இங்கேயும் பாக்டீரியாஸ் வந்து நம்ம மூத்திரத்தாரையில தொத்திக்கிட்டு, அது மூத்திரத்தாரையினுடைய கடைசி பகுதி கிட்னி வரலும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா யூரின் ராத்திரியில அடிக்கடி போகணுங்கிற உணர்வு இருக்கும். யூரின் போகும்போது வலி, அதாவது எரிச்சல், கடுகடுப்பு இருக்கும். இப்பதான் யூரின் போயிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் யூரின் போகணுங்கிற ஒரு அர்ஜு வரும். ஆனா, யூரின் போகும்போது ரொம்ப கொஞ்சமான ஒரு யூரின் சொட்டு சொட்டா போகும். இது திரும்ப திரும்ப உங்களைய மூத்திரம் போகணுங்கிற அன்சாட்டிட்டி ஃபீல குடுத்து உணர்வ தூண்டிவிடும். உங்களுக்கு யூரின்ல வாடை இருக்கலாம். இதுக்கு மேல அதிகப்படியான நோய் தொற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிருமி தொற்று. அப்ப உங்களுக்கு குளிர் காய்ச்சல் வரலாம். இல்லையா, குளிரோட காய்ச்சல் இல்லாமயும் இருக்கலாம். காய்ச்சல் மட்டுமே ஜாஸ்தியாவும் இருக்கலாம். இது மாதிரி எது இருந்தாலும் நீங்க சிறுநீரக தொற்றுன்னு சொல்ற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த சிறுநீரக தொற்றை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? முக்கியமா யூரின் கம்ப்ளீட்ன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் எடுக்கணுங்க. அதுல உங்களுக்கு யூரின்ல பசல்ஸ் நிறைய இருக்கா? கிருமி தொற்றுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி அடையாளம் இருக்கு அப்படின்னா, யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த கல்ச்சர் டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன வகையான கிருமி தொற்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கு உண்டான மருந்துகள நம்ம தொடர்ச்சியா எடுக்கும் பட்சத்துல, ஒரு 3ல இருந்து 5 நாளுக்குள்ளார அந்த சிறுநீரக தொற்ற நிச்சயமா சுத்தமா சரி பண்ணிட முடியும். அப்படியும் சரியாகல அப்படின்னா, உங்களுடைய சிறுநீரக தொற்றுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு ஒரு அல்ட்ரா சவுண்ட் அப்டமன் பண்ணி பார்க்கும் பட்சத்துல, உங்களுக்கு சிறுநீர் குழாய்களையோ, மூத்திர பையிலயோ, இல்ல சிறுநீரகத்திலயோ ஏதாவது தொற்று இருக்கா? அந்த தொற்ற சரி பண்ணக்கூடிய மருந்துகள குடுத்து, சிறுநீரக தொற்ற அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். இது போக அடிக்கடி சிறுநீரக பாதிப்பு எனக்கு வந்துருது. நான் என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னா, அதிகப்படியா இந்த வெய்ய காலங்கள்ல தண்ணீர் எடுத்துக்கணுங்க. மினிமம் ஒரு 3 லிட்டர், 4 லிட்டர். அடிக்கடி யூரின் போற பழக்கத்துக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ, அவ்வளோ யூரின் வரப்போகுது. எவ்வளோ யூரின் போறீங்களோ, அவ்வளோ உங்க சிறுநீரக பாதைக்கு நல்லது. இந்த மாரி யூரின் அதிகமா போறதுக்காக நெறைய தண்ணி குடிக்கணும். நம்ம சிறுநீரகம் வந்து நம்ம உடம்பினுடைய pH பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த pH வந்து சற்று குறையும்போது அமிலத்தன்மை அதிகமாகும். அந்த அமிலத்தன்மை அதிகமாகறத நம்ம சில வகையான பழங்கள் எடுக்கும் பட்சத்துல எலுமிச்சை, கொழுமிச்சை இது மாதிரி ஏதோ ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு ஜூஸா சாப்பிட்டு வாங்க. அதுல முக்கியமான விஷயம் நெறைய சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது. மறுபடியும் நீங்க நெறைய சர்க்கரையும், இனிப்பாவும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுடைய சிறுநீரக pH கண்டிப்பா பாதிக்கும். திரும்ப உங்களுக்கு சிறுநீர் தொற்று அதிகமாகும். ஸோ நீங்க எந்த பழச்சாறு சாப்பிட்டீங்கனாலும், அத வித்தவுட் சுகர் சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரக தொற்றுல இருந்து நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்டா கிடைக்குது அப்படின்னா, கிரான்பெர்ரி ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லையா ப்ளூபெர்ரி ஜூஸ் கூட வாங்கி சாப்பிடலாம். இது போக நமக்கு இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, நமக்கு லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ஆப்பிள், வாட்டர்மெலான், மஸ்க் மெலான், கூட ஆரஞ்சு, பைனாப்பிள், லெமன், கிரேப்ஸ் இது மாரி ஏதோ ஒரு ஃப்ரூட் டெய்லியும் எடுக்கும் பட்சத்துல, கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரக தொற்று இல்லாம இந்த சம்மர தாட்டிட முடியும்.